ஸ்ரீகுருப்போ நமः. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. எல்லாம் வல்ல என் குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:20 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நவகிரகங்களில் 9 கிரகங்களிலே ரொம்ப தூய்மையானவர், நேர்மையானவர். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களெல்லாம் நாமெல்லாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் தன்பால் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தூய்மையான அறம் சார்ந்த ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நாம் அதை குரு பகவானைத்தான் கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நம் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னாக்கா, நல்ல கிரகமாக இருக்குன்னா அது குரு பகவானைத்தான் நம்ம சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தூய்மையான குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பாப நிவர்த்தி, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா குரு அப்படின்னாக்கா, நான் அடிக்கடி பதிவில் சொல்வதுண்டு, உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குரு கிடைக்கணும். நான் போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனாலும் என் கஷ்டம் போகலை அப்படின்னு நீங்கள் புலம்புவீர்களேயானால் இன்னும் நீங்கள் சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, இல்லை அல்லது இன்னும் உங்களுக்கு காலமோ நேரமோ கிரகமோ இன்னும் உங்களுக்கு நல்ல குருவை நீங்கள் கிடைக்கலன்னு அர்த்தம், நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம். அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பாரே ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து மெல்ல 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 வெளியே வந்துடலாம், கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்போ இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்ற காரணத்தினாலே மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக நம்ம அதை தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமாக, எதிர்பார்ப்போட இந்த தொழில் தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம், இந்த தொழில் தான் நம்மளை பேர் புகழ் வாங்கி கொடுக்க போகுது, இதை வச்சு தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனையில் தொழில் ஆரம்பிச்சிடுறோம். அது சிறப்பாக நடப்பதும், மாறுபட்டு நடப்பதும், தலைகீழாக மாறுவதும், அல்லது திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த தொழிலை நடத்த முடியுமா, விட்டுடுவோமா அப்படிங்கிற பயம் இருப்பதும், அநேக சட்ட சிக்கல்கள், மெயினாக ஃபண்டு டிமாண்ட், பண பற்றாக்குறை, ஆர்டர்லாம் இருக்குது, சாமி கையில் காசு இல்லை. சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரிதான், விவசாயம் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அன்பு விவசாய பெருமக்கள், அல்லது விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் நிறுவனங்கள், சின்ன சின்ன கடைகள்லேருந்து, கம்பெனிகள்லேருந்து, ஃபேக்ட்ரிஸிலிருந்து சுய தொழில் செய்யக்கூடிய நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நடக்குமேயானால், நீங்கள் 12 ராசியில் எந்த ராசியாக வேண்டுமானால் இருங்க, தொழில் நல்லபடியாக இருக்கணுமா சார், கண்டிப்பாக குரு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த குரு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி தான், எத்தனை கோடி ரூபாய் கஷ்டமாக இருந்தாலும் சரி தான், நிமிஷத்தில் சரியாகும். நிமிஷத்தில் சரியாகும் சார், உங்கள் வழி கிடைக்கும். அப்போ குருவை பாருங்கள். வேலை வாய்ப்பு, குருன்னு சொல்லிட்டாலே உத்தியோகம் புருஷ லட்சணம், வேலை வாய்ப்பு, ஆணுக்கு அடையாளம் வேலை தான், வருமானம் தான் ஆம்பளைக்கு அழகு. பெண்ணுக்கு அழகு சுமங்கலித்துவம், ஆணுக்கு அழகு வருமானம். அவன் வயசு கிடையாது, அவனுக்கு வருமானம் தான் அழகு. அப்போது யாராக இருந்தாலும் குருன்னு சொல்லிட்டாலே பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், திருமணம், குடும்பம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில், வருமானம், நிதி, பண யோகம், இந்த 11 வகையான சுபத்துவமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பெயர்ச்சி
உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. நம்ம டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்காக மிகப்பெரிய சிறப்பு பரிகார யாகம் நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் ராசிக்கான உங்கள் குடும்பத்துக்கான சங்கல்பம் செய்து கொண்டு பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். தேவையெனில் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி 2025 அற்புதமான குரு பெயர்ச்சி. கும்பராசியை பொறுத்தவரையிலும் படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு விட்டார்கள். நிறைய இழப்புகள், குறிப்பாக பெண்கள், சின்ன சின்ன சிறிய வயது பெண்கள், ஒரு 30 வயசு 35 வயசு பெண்கள்லாம் கூட, சின்ன குழந்தைகள் கூட குடும்பத்தை வாழ்க்கையெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஏமாற்றங்கள், சொந்த பந்தங்களை எல்லாம் இழப்பது, அல்லது எதை நம்பி போகிறாங்களோ அந்த இடம் அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். ஒரு வாழ்க்கையே மிஸ் பண்ண மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள், சிறு வயசு 30 வயசு 35 வயசு, ஒரு நிலை பெறாமல் இருப்பது, ஆசையாக போய் அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நிறைய மாற்றங்கள், ஏமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். சரி, பெண்களுக்கு தான் அப்படி நடக்குதுன்னா ஆண்களுக்கு அதுக்கு மேலே இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்காது. மனைவியோட சில மனக்கசப்புகள், அல்லது குடும்பத்தில் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, சொந்த பந்தங்களை, கூட பந்த அக்கா தங்க அப்படியால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ கும்பராசின்னு சொன்னாலே குடும்ப வாழ்க்கை, சுய வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்காது. மன நிம்மதி, ஒரு சந்தோஷம் இருந்திருக்காது. அதெல்லாம் ஜென்ம சனியில் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் மறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதை மறந்தோணும். அதை மறந்தாதான் நான் இனிமேல் வாழவே முடியும். அதை நினச்சி என் வாழ்க்கையே கெட்டுப்போகுது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கசப்பான அனுபவங்கள் எல்லாம் கும்பராசிக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். தொழில் ஏமாற்றங்கள், தொழிலில் பிரச்சனைகள். அப்போது வீடு சரியாக இருந்தால் குடும்பம் சரியாக இருந்திருக்காது, குடும்பம் சரியாக இருந்தால் வெளியில் வேலை வருமானம் சிறப்பாக இருந்திருக்காது. மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், அதே போல் நிறைய விபத்துக்கள், தொழில் பிரச்சனைகள், ஜெயில் தண்டனைகள், சிறை தண்டனைகள், வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு, என்கொயரிகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இந்த மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் ஜென்ம சனியினால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்த கும்பராசி அன்பர்களே, இதோ உங்களுக்கான அற்புதமான ஒரு பயிற்சி. கடவுள் தரும் ஒரு வாய்ப்பு, குரு தரும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த கும்பராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யாம்பா அப்படின்னு யாராவது ஒரு அன்பரை விட்டு, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்டா, இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுதுடா, இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு விடுப்பா, இந்த குடும்பத்தை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வாப்பா, இந்த கம்பெனி கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வாப்பா, நல்லவன்பா அவன் அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு பயிற்சி இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதுதான் இந்த குரு பயிற்சி. கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அப்போ கும்பராசி என்பர்களே, இந்த குரு பயிற்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் முதல் ராசியாக நான் கும்பத்தை தான் சொல்லுவேன். ஏறக்குறைய 90-95% வரை அற்புதமான முறையில் நன்மை பெறக்கூடிய முதல் ராசியாக கும்பராசி அமைகிறது. ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ், நமக்கு வரக்கூடிய என்கொயரிகள், சாமி எனக்கு இந்த மாதிரி ட்ரபிள் இருக்குது, சாமி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நிறைய வெளிநாடுகளிலிருந்து, யூகேலேருந்து, யூகேலேருந்து தான் நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. அதே போல் யுஎஸ், அமெரிக்கா இருந்து வருது. இது இந்த பக்கம் கனடா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துபாய், சிங்கப்பூர். அப்போது இந்த மாதிரியெல்லாம் வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்தும் வரக்கூடிய அன்பர்கள், அதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது கும்பராசி என்பர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, வேலை வாய்ப்புகளில், ஜாபில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரபுள் இருக்குது, ஒரு ப்ரெஷர் இருக்குது. என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க சாமி, வேணும்னே என்னை கார்னர் பண்ணுறாங்க, என்னோடய ப்ராஜெக்டை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை எல்லாருமா சேர்ந்து செய்தோம் எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கல. அன்றைக்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரி சொல்கிறாரு, எனக்கு பெனிஃபிட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க சாமி,
எப்பயோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அதை கடைசி நேரத்தில் ஒரு புள்ளி வச்சு கொடுத்துட்டாரு இப்போ இருந்த டைரக்டரு. அப்போ இந்த மாதிரியான காரிய தடைகள், செயல் தடைகள், வருமான தடைகள், வேலை வாய்ப்புகள் தடைகள், தொழில் தடைகள், குடும்ப தடைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், சுபத்துவமான தடைகள், சுப காரியங்கள்லாம் நடக்காம காரிய தடைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி என்பர்களே, அரசியல் சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது முதல்நிலை அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகளாக இருக்கலாம், ஆன்மீகத்தை ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், அல்லது தனியார் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாய பெருமக்கள். அப்போ உலகம் முழுவதும் நீங்கள் ஐடி ஃபீல்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, ஐடி பிஸ்னஸ்ஸு. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரியான சிரமங்கள், உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகளா, உடல்நிலை பிரச்சனையா, சிறு சிறு விபத்துக்களா, அடுத்தடுத்து ஏதாவது அடிபட்டுக்கிட்டே இருக்குதுங்க சாமி, இல்லை அடுத்தடுத்து வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி, கண்ட்ரோல் பண்ண முடியல, மனசுக்கு பயமாக இருக்குது, அடுத்தடுத்து வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது சாமி, கண்ட்ரோல் பண்ண முடியல, பயமாக இருக்குது, அல்லது அடுத்தடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், காசு தங்க மாட்டேங்குது, வருமானம் தங்க மாட்டேங்குது, செய்வினை கோளாறுகள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது, இந்த மாதிரி பல கஷ்டங்களை அனுபவித்து வந்த கும்பராசி அன்பர்களே, நான் சொல்கிறேன், இன்னிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கின்றது. உங்களுக்கு தெரியாதுங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, இந்த குரு பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது. இன்றைக்கே உங்களுக்கு தெரியும், நான் பேசும்போதே, நான் இதை கேட்கும்போதே உங்கள் வாழ்க்கையில் ஆமாம் சாமி, உண்மை சாமி, நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு மாற்றம் என் கண்ணுக்கு தெரியுது, ஒரு நல்ல சிம்டம்ஸ் தெரியுது, ஒரு நல்ல சகுனம் கிடச்சிருக்கு சாமி, எப்படி நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, உண்மையிலே எனக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுகின்ற வகையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரப்போகிறது. கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் என்ன செய்யணும், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நான் கம்பெனி வச்சு நடத்துகிறேன், நான் பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறேன், அந்த ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன், அல்லது நான் அந்த ஜாப் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது சாமி, எனக்கு இது கிளியர் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் சாமி, எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, என்ன தேவையோ, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அறிந்து அந்த தடைகளை விளக்குவதற்கு கிரகசாந்தியாக அந்த கிரகத்துக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத அறிந்து செய்வீர்களே ஆனால், வீட்டில் ஒரு யாகம் செய்வீர்களே ஆனால், ஒரு பரிகாரங்கள் அறிந்து செய்வீர்களே ஆனால், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், இங்கிருந்தபடியே உங்களுக்கு வாராகியின் அருள் கிடைக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி நேயர்களே. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடித்து கொள்வோம் கும்பராசி அன்பர்களே. உலகம் முழுவதும் வாழக்கூடிய உங்களுக்காக, கும்பராசி அன்பர்களுக்காக மே மாதம் 11ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சி அன்றைய தினம் மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெறுகிறது. முடிந்தால் நீங்கள் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை, அதற்கான கட்டணத்தை செலுத்தி இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். உங்கள் கம்பெனி பேரில், உங்கள் கடைகள் பேரில், நிறுவனங்களின் பேரில், உங்கள் குடும்பத்தார் பேரில், இல்லை உங்கள் தொழில் சம்மந்தமாக, இல்லை வேலை சம்மந்தமாக, ப்ரமோஷன் சம்மந்தமாக, வருமானம், கடன் சுமைகள், உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அந்த நீடை சொல்லி பதிவு செய்து கொள்ளலாம். பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் என்பதை சொல்லிக்கொண்டு, குரு பெயர்ச்சி யாகத்தில் முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான முறையில், சிறப்பான முறையில் 95% நன்மை செய்யக்கூடிய குரு பயிற்சியாக கும்பத்துக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.